சிவசங்கத்தில் இப்போது பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு மதவாத அரசியல் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தொடர்ந்து பேசிட்டு வராரு. உத்தரப்பிரதேசம் அவனுடைய ஆணைவர், அவங்களுடைய கோட்டை அப்படின்னு பார்க்கப்பட்டது. ராமர் கோயில் இந்தியா முழுக்க எடுபடும் சொன்னாங்க. இப்போ உத்தரப்பிரதேசோடு எடுபடலைங்கிறதா அங்கே ஒரு மிகப்பெரிய அடி பாஜகவுக்கு விழுந்திருக்கு. அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதி ஃபைசாபாத்திலே பாஜக வந்து பின்னடைவு, கோயில் எங்கே இருக்கோ அங்கே பின்னடைவு. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ராமர் சாமின்னு நான் நம்புகிறேன். உண்மையிலே ராமர் இருக்காரு. அதாவது நம்மை விட உயர்ந்தவர்கள், நம்மை விட அதிகமாக ராமர் இருக்காருன்னா அந்த பாஜக தான் கோயில் கட்டினாங்க, அவங்களுக்கு கருணை காட்டலையா? இல்ல, அவங்க அதை தெய்வமா பார்க்கல, இல்ல அவங்க அதை சாமியா பார்க்கல, இல்ல அது சாமிக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. நான் வந்து எல்லா மதத்தையும் நான் வணங்கக்கூடியவன், நான் எல்லா சாமியும் வணங்கக்கூடியவன். ராமர் எனக்கு என் கஷ்டத்தை தீப்பாருன்னா அவரையும் நான் வணங்குவேன். நான் பொதுவாக இயற்கையை வணங்கக்கூடியவன், குலதெய்வத்தை கிராம தெய்வத்தை வணங்கக்கூடாது, அது வேற. நான் ராமரை வணங்கக்கூடாதுன்னு ஒருபோதும் சொன்னதில்லை. நான் கும்புற சாமியெல்லாம் யார் கோயில் கட்டினான்னு எனக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் சோழர்கள் கட்டினாங்க, பாண்டியர்கள் கட்டினாங்க, பெரிய கோயிலை சொல்கிறோம். சின்ன சின்ன கோயில்களெல்லாம் யார் கட்டினானே தெரியாது. ஒருவேளை முகலாயர்கள் கூட ஏதாவது 10 கோயிலை கட்டியிருக்கலாம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், எல்லா சாமியும் வணங்கக்கூடிய நபர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள். சாமி இருக்குன்னா எல்லா சாமியும் இருக்குது, சாமி இல்லைன்னா இந்த சாமியும் இல்லை. இதுதான் எங்களுடைய கருத்து. அது ஒரு பக்கம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், ராமர் சாமிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? நாங்கள் பொதுவாக நாம் தமிழர் கட்சி, ராமர் சாமிக்கும் எதிராக ஒரு கட்சி இருக்குது, ராமசாமிக்கும் எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நான் சொல்கிறேன், ராமசாமி யாருன்னு தெரியும், ஐயா பெரியார். அப்போ ராமர் சாமிக்கும் ராமசாமிக்கும் நாங்கள் எதிராக இருக்கோம். ஆனால் நாங்கள் ஒருபோதும் ராமர் சாமியை எதிராக பார்த்ததில்லை, ராமசாமியும் எதிராக பார்த்ததில்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ராமருக்கு நன்றாக தெரிந்திருக்கு. அயோத்தி அமைந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியில் கூட அவர்கள் பெரும்பான்மை பெறவில்லை என்றால் அதுதான் அவர்கள் அதை வைத்து அரசியல் செய்வதற்கான ஒரே ஒரு உதாரணம். சாமியை சாமியாக பார்க்கணும், வழிபாட்டாக பார்க்கணும், மார்க்கத்தை மார்க்கமாக பார்க்கணும். இவர்கள் அனைத்தையும் அரசியலாக பார்த்த ஒரே காரணத்தினால் அவர்கள் எடுத்துக்கட்டுன அந்த ராமர் கூட அவர்களை ஆசீர்வாதம் செய்யவில்லை. ராமரே ஆசீர்வாதம் செய்யலாட்டி ராமரை வணங்கக்கூடிய மக்கள் எப்படி அவங்கள நம்பியிருப்பாங்க, அவங்கள வந்து ஆசீர்வதிப்பாங்க, அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் இங்கே ஜனநாயகம் இல்லை என்பதற்கு காரணம் அவர்களுடைய அந்த இவிஎம் வாக்கு தான். இன்னமும் எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவர்கள் பிஜேபி வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் உண்மையிலேயே மக்கள் செலுத்திய வாக்கு தானா என்பதில் எனக்கு ஆரம்பத்திலிருந்து ஐயப்பாடு இருக்குது. நம்ம வெறுமன அயோத்தியிலேயோ இல்லை ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே எடுத்து பேச முடியாது. இல்லை, அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இல்லைன்னா காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சிகள் பலருக்கும் இருக்குது. ஏன்னா அமித்ஷா இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் பேசும்போது பாஜக கூட்டணி 400 இடங்களில் வெற்றி பெறும், அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு ராகுல் காந்தி பிரஸ் மீட் வைப்பார், இவிஎம் தான் காரணம், இவிஎம் மேலே பழிய போடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வரைக்கும் சந்தேகம் இல்லாத கூட அவர் சொன்ன பிறகு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2019 நான் அதே மாதிரி மதியான நேரத்தில் சொல்கிறாரு, நாங்கள் 303 தொகுதியில், மறுநாள் வாக்கு எண்ணிக்கை முதல் நாள் சொல்கிறாரு, நாங்கள் 303 தொகுதியில் வெற்றி பெறுவோங்கிறார். எக்ஸாக்டாக 303 தொகுதி வருது. எங்க குறிவாக்குறவங்க கூட, ஜாதகம் கணிக்கக்கூடிய நபர் கூட, உலகத்தில் தலை சிறந்த ஜோதிடர் கூட அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அப்படி செய்தார். அவர் சொன்னதான் நடந்துச்சு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாமே ப்ரீ பிளான்டு, எல்லாமே வந்து அங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் நடக்குதுன்றது இதன் மூலமாக நிரூபணமாகுது. சரி, வாக்கு எண்ணிக்கை ராமசாமியை சொன்னால் அதுக்குள்ளே நான் உள்ளே போகிறது முறையல்ல. ஆனால் ராமசாமியை சொல்லும்போது அதுக்கு நான் கருத்தை மாற்றாக சொல்ல முடியாது. இந்த ராமசாமியினுடைய கருத்தால் தான் தமிழ்நாடு பாஜக போன்ற மதவாத சக்திகளை, சாதிய நிறைய கொடுக்கிற சக்திகளை உடைத்து தொழித்து சுத்தமாக தள்ள முடிகிறது என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் மறுப்பலை சொல்லி அவரும் ராமசாமி கூட போகிறாரோ இல்லையோ, ஆனால் ராமசாமி கூட வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு ராமசாமியை பற்றியும் தெரியும், ராமசாமியை பற்றியும் தெரியும். தெரிஞ்சதுனால நாங்கள் வந்து இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறல. ஒருவேளை எங்களுக்கு தமிழக மக்கள் முழுவதுமாக தெரிந்திருக்கிறார்கள் ராமசாமி யார், அவரால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவே தெரிந்து கொண்டிருக்கு, இப்போ உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. எங்களை விட அனுபவம் உங்களுக்கு அதிகம் ஐயா. ஆனால் நாங்கள் உங்கள் தோளின் மீது அமர்ந்து கொண்டு இந்த உலகை பார்க்கிறோம், இந்த அரசியலை பார்க்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, நீங்கள் தான் எங்களுக்கு முன்னோடி, எங்களை விட நீங்கள் அறிவாளி, எங்களை விட அனுபவம் மிக்கவர்கள். ஆனால் நீங்கள் எங்கள் தந்தை வயதை ஒத்தவர்கள், நாங்கள் உங்கள் தோளிலே அமர்ந்து வேடிக்கை பார்க்கிற சிறுவர்கள். உங்களை விட உங்கள் தோளில் அமர்ந்திருப்பதால் நாங்கள் உயரமாக தெரிகிறோம். எங்களுக்கு ராமர் சாமியும் தெரிகிறார், ராமசாமியும் தெரிகிறார். அதனால தம்பியை சொல்றது ஏற்றுக்கிட்டு நீங்கள் எங்க கூட வாங்க.